ஏன் அல்லேலூயா. நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். இன்றைக்கும் லூக்கா புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 30லேருந்து 36 எருசலேம் இயேசு ஒரு ஓமையாக ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறாரு. போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டுக்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை அடித்து காயப்படுத்தி அவரை குற்றவீரை என்ன பண்ணிடுறாங்க, அந்த இடத்துல போட்டு போயிடுறாங்க. அவர் வஸ்திரத்தை உரிந்து கொள்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கிற வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு குற்றவீராக நம்ம அடித்து காயப்படுத்தி போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த வழியாக ஆசாரியன் ஒருத்தர் வராரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, காயப்பட்டு கிடக்கிறாரு, பார்த்துட்டு விலகி போயிடுறாரு. ஒரு லேவியன் வர்றாரு, அவரும் காயப்பட்டு கீழே கிடக்கிறவர் பார்த்துட்டு விலகி போயிடுறாரு. அப்போ ஒரு சமாரியன் ஒரு அந்த வழியாக வர்றாரு. அவர் பார்த்துட்டு மனதுருகி கிட்ட எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் அந்த பொண்ணில் வார்த்து கட்டு போட்டு தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு போய் ஒரு சத்திரத்தில் தங்க வச்சு அங்கே என்ன பண்ணுறாரு, காயங்களை கட்டி காயங்களை ஆற்றுறாரு. அன்றைக்கு அவரோடு கூட இருந்துட்டு மறுநாள் புறப்படுகிற போது சத்திரத்தான் கையில் 2 ரூபாய் பணத்தை கொடுத்து இவர் என்ன பண்ணுங்க, நீ பராமரித்து பாதுகாத்துக்க, இது மேலே அதிகமாக செலவாச்சுன்னா என்ன பண்ணுறேன், நான் வரும்போது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, எருசலேம் என்கிறது ஒரு சமாதானத்தின் நகரம், சமாதானமாய் வாழ்கிற ஒரு இடம், நட்பாய் வாழ்கிற ஒரு இடம். அந்த இடத்துல எல்லா கிருபை வரங்களும் நன்மைகளும் அந்த இடத்துல உண்டு. அதை விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து எரிகோ என்கிற பிரச்சனைக்குரிய ஒரு இடத்திற்கு அவர் போகிறார். போகும்போது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துருது. ஆனாலும் அந்த வழியாக போனவங்க முன்னாடி பார்க்க வேண்டியது ஆசாரியன் கவனிக்கணும். ஆனால் அவரே பாருங்கள், லேவியனும் அப்படியே ஆசாரியன் பார்த்துட்டு விலகி போயிடுறாரு, லேவியனும் பார்த்துட்டு விலகி போயிடுறாரு. இப்போ சமாரியனுக்கு தான் மனதுருக்கம் வருது. அவர் காயங்களை கட்டார், குணப்படுத்துகிறார். இப்படி தான் இன்றைக்கும் நம்ம இந்த நாட்களில் நம்ம அருகாமையில் இருக்கிற கிராமங்களில், நம்ம வசிக்கிற கிராமங்களில், நம்ம ஒவ்வொருவரும் வசிக்கிற இடத்துல இருந்து அருகாமையில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களிலும் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க. வியாதியில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, பலவித நோயில் இருக்கிறாங்க, கேன்சர் நோயில், சுகரில், இன்னும் பல நோய், அதாவது உயிர்கொல்லி நோய், காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் மருத்துவமனையில் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த சமாரியன் போய் பார்த்து காயங்களை கட்டி சுகப்படுத்தினது போல் இன்றைக்கு நாமும் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்களே, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கல, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, நான் சிறைப்பட்டிருந்தேன், என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. எப்போ ஆண்டவர் இப்படி அப்படின்னு சொல்லி விசேஷர்களை கேட்கும்போது, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமும் இன்றைய நாட்களில் ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு முறை வாழ போகிறோம். அதனால் நம்மளால் முடிந்த மட்டும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்திருக்கிறது, சொல்லியிருக்கிறது நம்ம கடைப்பிடித்து இரக்கமுள்ளவர்களாக, காயத்தை கட்டுகிறவர்களாக தேடி சென்று அப்படியாப்பட்ட பிரச்சனையில் உள்ள ஜனங்களை சந்தித்து ஆறுதலாய் அவர்களுடைய வாழ்விலே நாம் ஒளியேற்றவர்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா.